எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் ப்ரோ செய்யும். அதை நார்மலாக பேசி முடிச்சிருந்தாலே முடிஞ்சிடும். ஆனால் சில பேர் வந்து அதை ஒரு சோசியல் மீடியாவில் போய் ஒருத்தங்களை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு நினைச்சா அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அந்த தவறை தான் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க என்னை காயப்படுத்தணும் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இது எந்த வகையிலையும் என்னை காயப்படுத்தாது. ஏன் அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் பெரிய பெரிய பிரச்சனைகளை பார்த்து வந்தவன். எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு எங்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணனா இப்போ தான் எனக்கு வெறி ஆகுது. என்னடா இவ்வளோ என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறதில்ல, இவ்வளோ அசிங்கப்படுத்துறதில்ல. எனக்கு என்னன்னா இப்போ எனக்கு பெரிய ஒரு சவாலான இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு முள்ளு மேல நிக்கிற மாதிரி. என்னுடைய பேரை ஒருத்தவங்க டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல இருந்து நான் எந்திரிச்சு வரணும்னா நான் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிறத தாண்டி இன்னும் அதிகமா ஓடணும். நான் அதிகமா ஓடினால் மட்டும்தான் எனக்கு நான் வாங்கின அந்த பழைய பேரை வாங்க முடியும். அப்போ எனக்கு இன்னும் வெறியாது. ஸோ அதனால யார் அவமானப்படுத்தினாலும் சரி, யார் அசிங்கப்படுத்தினாலும் சரி, அது எனக்கு வந்து அது இன்னும் என்ன அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு மோட்டிவேஷனா நினைச்சு நான் எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கேன்.